அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் ஆன்ம விசாரத்து அலுங்கல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 5வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். கொட்டிலை அடையா பட்டி மாடனையேன், கொட்டைகள் பரப்பி மேல் வளைந்த கட்டிலை விரும்பி அடிக்கடி படுத்த கடையனேன், கல்குலும் பகலும் அட்டிலை அடுத்த பூனையேன், உணவை அறவுண்டு குப்பை மேல் போட்ட நெட்டிலை அணையேன், எனினும் வேறு நினைத்திடேல் காத்தருள் எனையே. இதுதான் இந்த பாடல். இதுக்கு விளக்கம்: மேய்ந்து திரிந்து மாலையில் கொட்டிலில் வந்து சேராது திரியும் பட்டி மாட்டை போன்றவனாகவும், மெத்தை விரித்த கட்டிலில் படுப்பதையே விரும்பி அடிக்கடி சென்று படுத்துக்கொள்ளும் சோம்பேறியாகவும், இரவும் பகலும் சமையலறையை சூழ்ந்து அலையும் பூனை போல் உணவிற்காக அலைபவனாகவும், உணவை முழுவதுமாக உண்டபின் குப்பையிலே எரிந்த எச்சில் இலை போன்று எதற்கும் உதவாதவனாகவும் இருக்கும் என்னை வேறாக கருதி புறக்கணிக்காமல் காத்தருள வேண்டும் அப்படின்னு இந்த பாடலை இயற்றியிருக்காங்க. சரி, இப்போ இதில் அவர் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது மேய்ந்து திரிந்து மாலையில் கொட்டிலில் வந்து சேராது திரியும் பட்டி மாட்டை போல சுற்றி கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் வாழ்க்கையில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்ற மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கட்டிலில் படுத்து மெத்தை பரப்பி கட்டிலில் படுத்து அடிக்கடி படுத்து கொள்ளும் சோம்பேறியாக இருக்கின்றேன். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு வேலை வெட்டிக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும், எனக்குன்னு என்னையாவது காப்பாற்றிக்கிறக்கூடிய அந்த இது கூட இல்லாமல் சாப்பாடு, உணவு, உறக்கம் அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனமாக இருக்கின்றேன். அப்புறம் இரவும் பகலும் சமையலறையை சூழ்ந்து அலையும் பூனை போல் உணவிற்காக அலைந்து கொண்டே இருக்கிறேன். உணவு கிடைச்சா போதும், உணவு, உறக்கம். சரி, அப்புறம் எதற்கும் உபயோகம் இல்லாமல் உணவு உண்ட பின் குப்பையிலே எரியக்கூடிய அந்த இலையை போல இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, அப்போ இதில் அவர் சொல்ல வர விஷயம் சோம்பல், அதாவது தூக்கம், அதை தொடர்ந்து வரக்கூடிய சோம்பல், அப்புறம் துன்பம், அந்த அச்ச உணர்வு, அந்த ஏக்கம், இதெல்லாம் தான் சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ இதில் அகவல் வரியில், அதாவது 1113 1114 அருமையாக சொல்கிறாங்க. ஒரு 2 வரியில், தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய என் தனித்தாயே அப்படின்றாங்க. அதாவது தூக்கத்துக்கு அப்புறம் தொடர்ச்சி சோம்பல் அப்படின்றாங்க. தூக்கம், சோம்பல், என் துன்பம், அச்சம், எதை பார்த்தாலும் பயப்படுறது. ஏன்னா அச்ச உணர்வு ஏற்படுதுன்னா நாம் பிடிப்பு இல்லாமல் இருக்கிறோம். இறைவனு தான் எல்லாமே, நம்ம இறைவனுடைய பிள்ளை அப்படின்னு அந்த ஐக்கியப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பயம் இருக்காது. ஆனால் நான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதே இருக்காது. அவங்க சாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. எது கிடைச்சா சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது அப்படின்னு ஒரு பிடிப்பு இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். அதுங்களுக்கு தான் அந்த அச்சம். அப்புறம் ஏக்கம், அதாவது இதெல்லாம் கிடைக்கலையே, இந்த பொருள் கிடைக்கல, அது கிடைக்கலன்னு சொல்கிற அந்த ஏக்கத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஏக்கத்தையும் நீக்கிய எந்தனி தாயே அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், தூக்கத்தை தொடர்ந்து சோம்பல், தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய எந்தனி தாயே. சரி, அந்த கடவுள் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீக்கி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி சொன்னவங்க உரைநடை பகுதியில் 88வது தலைப்பில் அன்புருவம் அப்படின்ற தலைப்பில் எப்படி சொல்கிறாங்கன்னா, கடவுளை காண உண்மையாய் விரும்பினால் அழுத கண்ணீர் மாறுமா,
ஆகாரத்தில் இச்சை செல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கேயும் பாருங்கள், அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை செல்லுமா. அப்போ கடவுளை நம்ம அடையணும் அப்படின்னு நம்ம விரும்பினோம்னா உணவு மேலே வந்து நம்மளுக்கு வந்து இச்சை வந்து குறையணும், இச்சையே போகக்கூடாது. அந்த உயிர் வாழ்வதற்கு ஆகாரம் தேவை அப்படின்ற அந்த நினைப்பு தான் இருக்கணும். சுவையெல்லாம் விரும்பக்கூடாது. சுவை சுகந்தம் அந்த நல்லா சுவையாக இருக்குது, அந்த வாசமாக இருக்குது, அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து என்னது இச்சையே போகக்கூடாது. அந்த இச்சையெல்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் அந்த மேல்நிலையில் ஏறலை, இன்னும் பக்குவப்படலைன்னு தான் அர்த்தம். சரி, இப்படி சொன்னவங்க ஒரு 3 பாடலில் மிக அருமையாக இந்த நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த 3 பாடலையும் நான் பாடி அதுக்கு சின்னதாக ஒரு விளக்கத்தையும் பார்த்து இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். முதல் பாடல், சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துண்ணு நல் தவமெல்லாம் சுருங்கி ஆற்றிலே கரைத்த புலி எனப் போம் என்று அறிஞர்கள் உரைத்திடல் சிறிதும் போற்றிலேன். உன்னை போற்றிலேன் சுவையில் பொருந்திய காரசாரஞ்சேர் சாற்றிலே கலந்த சோற்றிலே ஆசை தங்கினேன் என் செய்வேன் எந்தாய். பாருங்கள், அவருடைய இயலாமையை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துண்ணும் நல் தவமெல்லாம் சுருங்கி ஆற்றிலே கரைத்த புலி என போகும். ஆற்றிலே கரைத்த புலியை போல ஒன்றும் இல்லாமல் போயிருந்தாமா. அவன் எவ்வளோ தவம் பண்ணியிருந்தாலும் சரி, தவம் தியானம் எல்லாம் நம்ம பண்ணியிருந்தாலும் சோற்றில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாம் போயிடும் அப்படின்றாங்க. அப்போ வந்து ஏன்னா இந்த ப்ராக்டிக்கலாக இது பார்க்கும்போது இது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன் அப்படின்னா பாருங்கள், நம்ம வந்து என்ன தான் இருந்தாலுமே நம்மளுக்கு பிடித்த உணவு வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்கன்னா நம்மளுக்கு இந்த விருப்பம் ஏற்படுது. இப்போ மதியம் வீட்லேயே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதியம் வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்யலான் இருக்கேன். ஆனால் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிடிச்ச நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பிடிச்சிருக்கும், ஏதோ ஒன்று பிடிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு அப்போயே வந்து அந்த மனசு வந்து என்ன ஆகுது, ஆகா இது சாப்பிட போகிறோமேன்னு சொல்லி அந்த ஒரு உணர்வு தான் ஏற்படுது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து இன்னமும் ஆகாரத்தின் மேலே இச்சை இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கே ஒருத்தவங்க கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகா இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி போனாங்கன்னா காலையில் இதெல்லாம் இருக்குமே மெனுவில், அப்புறம் ரொம்ப நாளாக ஆச்சு சாப்பிட்டு இன்றைக்கி சாப்பிட்றலாம்ன்றது அந்த ஒரு உந்துதல்னா தான் அதிகமாக இருக்குது. அந்த நாள் எப்போ வரும், வந்துச்சுன்னா இன்றைக்கி போய் சாப்பிட்றலாமே. இன்னும் ஒரு விஷயம் கூட இருக்குது, நம்ம கட்டுக்கோப்பாக சாப்பிடாம அப்படியே பத்தியத்தோடு இருப்போம், இதெல்லாம் வேணாம். உதாரணத்துக்கு ஒரு வடையெல்லாம் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரி இதிலெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எண்ணெய் பலகாரம் இதிலெல்லாம் சாப்பிடக்கூடாது, வடை, இந்த மோதகம், இந்த மாதிரி அப்ப வர்க்கங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே சாப்பிடாமல் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வீட்டுக்கோ எங்கேயோ போன உடனே அதை வந்து நம்மகிட்ட வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை வந்து வேணாம்னு சொல்லி நம்ம ஒதுக்க முடியல. அவங்க வற்புறுத்தல் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம அதை தவிர்க்க முடியாமல் சரி ஒன்று வேணால் சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு தான் நம்ம சாப்பிட தோணுது. அப்போ அந்த இச்சை வந்து அதை பார்த்த உடனே நம்மளுக்கு உண்டாகுது. இல்லைன்னா அதை கேட்கும் போதும் இன்றைக்கி ஈவினிங் இதை செய்ய போகிறோம் அப்படின்னும் போதும் அந்த இச்சை வந்து இயல்பாகவே ஏற்படுது. நான் அந்த அன்புருன்ற தலைப்பு நான் சொன்னேன்ல, ஆகாரத்தில் இச்சை செல்லுமா, அதாவது கடவுளை காண விரும்பினால் அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை செல்லுமா அப்படின்றாங்க. நம்மளுக்கு ஆகாரத்தில் இச்சை செல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் இன்னும் அந்த பக்குவ நிலைக்கு வரணும்னா இன்னும் இதில் மேலே ஏற தான் அதில் பிடிப்பெல்லாம் குறையும், அந்த பற்றுக்கள் எல்லாம் குறையணும். பற்றுக்களும் இன்னும் போகலை, இந்த உணவும் இன்னும் நம்மளுக்கு போகலை, அதுதான் இருக்குது. அப்போ இதெல்லாம் போகணும்னா இன்னமும் நம்மளை வந்து இன்னும் அப்டேட் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதான் இதுலேருந்து தெளிவாகுது. வள்ளல் பெருமான் அருமையாக சொல்கிறாங்க. அதாவது ஆற்றிலே கரைத்த புலி எனப்போம் என்று அறிஞர்கள் உரைத்திடல் சிறிதும் போற்றிலேன், உன்னை போற்றிலேன் சுவையில் பொருந்திய காரசாரஞ்சேர் சாற்றிலே கலந்த சோற்றிலே ஆசை தங்கினேன் என் செய்வேன் எந்தாய். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், கொஞ்சம் ருசி கம்மியாக இருந்ததுன்னா நம்ம சாப்பாடு என்ன பண்ணிடுறோம், கம்மி பண்ணி பிடிக்காத அவ்வளோதான் நிப்பாட்டிடுறோம். அதே இது ருசியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய இந்த மனோபாவமும் இருக்குது, எனக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இதுவும் வந்து போகணும். அது அளவுக்கு வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாங்க, ஆகாரம் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. குறைவாக இருந்தால் கூட நல்லது தான், ஒரு பிடி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நல்லது அப்படின்றாங்க. ஆனால் நம்ம இப்போ எப்படி இருக்குது நம்ம நிலம் கொஞ்சம் சுவை கம்மியாக இருந்தது அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதே குறைச்சிக்கிறோம்.
ஆனால் கொஞ்சம் ஒரு சுவையாக இருந்தது என்ன சொல்கிறோம், இன்னும் கொஞ்சம் இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். அப்போ எவ்வளோ சுவையாக இருந்தாலும் சரி, சுவை இல்லாமலும் இருந்தாலும் சரி, எந்த அளவு இருக்கோ நம்மளுக்கே தெரியும் அளவுன்றது. அந்த ஒரு ஏப்பம் ஒன்று வரும் பாருங்க, அதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஆனால் நம்ம ஸ்டாப் பண்ணுறோமா, அதுக்கு மேலேயும் தான் ஏற்றுறோம். அப்போ அதுலேயுமே வந்து ஒரு படி கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிடுங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து வள்ளல் பெருமான் வந்து ரொம்ப அனுபவித்து எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தான் கடைபிடிக்கிறதுல வந்து இதில் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா இந்த இச்சையெல்லாம் வந்து அதான் போகணும்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து ஜீவகாருண்யத்துலேயும் நம்ம அந்த தயவு வழியிலையும் நம்மளை வந்து இந்த கடவுள் சிந்தனைகள்லையும் நம்ம போய்கிட்டு அதான் சொல்கிறாங்க பாரு, கடவுள் சிந்தனை, கடவுளை அடையணும் அப்படின்னம்னா இந்த ஆகாரத்தை இச்சை வரக்கூடாது அப்படின்றதான் வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லிட்டு வர்றாங்க. இந்த பாடல் பாருங்கள், உடம்பு வரு வகை அறியீர், உயிர் வகையை அறியீர், உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர், மடம் புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனத்தை வசப்படுத்தீர், வசப்படுத்தும் வழித்துறையையும் கற்றறியீர், இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பதுன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர், ஏழை உலகீரே நடம்புரி என் தனித்தந்தை வருகின்ற தருணம் நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே. பாருங்கள், இந்த பாடல்லையும் இன்னும் தெளிவாக சொல்கிறாங்க. உடம்பு வரும் வகையை அறிஞ்சிக்கவில்லை, உயிர் வரக்கூடிய வகையும் நம்மளுக்கு தெரியல. ஆனால் உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குவதற்கே அறிவீர். இதெல்லாம் நம்மளுக்கு யாரும் சொல்லித்தரல பெருசாக. ஆனால் எப்படி சாப்பிடணும், எப்படி நல்லா தூங்கணும் அப்படின்றது நம்ம இயல்பாகவே பை டிஃபால்ட்டே தெரிஞ்சு வச்சுருக்குறோம். அது நம்மளுக்கு சுகமாகவும் இருக்குது. இதுதான் வந்து இதில் வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம். எதெல்லாம் நம்மளை வந்து அதாவது எதெல்லாம் நம்மளுக்கு மரணத்தை விளைவிக்குதோ அது எல்லாம் மிகவும் இன்பகரமாகவே இருக்குது. வள்ளல் பெருமான் நம்மளை வந்து மரணிக்கக்கூடிய 4 விஷயங்கள்னு சொல்கிறாங்க. நம்ம மரணத்தை ஒருவர் தழுவுவதற்கு 4 காரணிகளை சொல்கிறாங்க. உணவு, உறக்கம், மைதுனம் என்று சொல்லக்கூடிய உடல் உறவு, பயம் வந்துருச்சா, உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதல். நல்ல உணவு சாப்பிட்டா உறக்கம் அருமையாக வருது. அதே மாதிரி இந்த காம உணர்வுகளும் நல்லா வரும். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி இது பண்ணிங்கன்னா நல்ல உணர்வுனா இந்த காரசாரம்லாம் போட்டு நல்லா சாப்பிட்றாங்க. நம்ம அதைத்தான் நல்ல உணவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நல்ல உணவு நல்லா காரசாரமாக சாப்பிட்டு நல்லா தூங்கி இதெல்லாம் காம உணர்வு இயல்பாகவே வரும். இது 3மே சொல்லிட்டாங்களா. அதோடு சேர்ந்து பயம். நம்மளுக்கு இதெல்லாம் சாப்பிடுவாங்க பயத்தோடு தான் இருப்பாங்க. பயம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம கடவுளையும் நினைக்க மாட்டோம். ஏன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் போது எங்கே கடவுள் அங்கே இல்லவே இல்லை. பயம் நம்மளுக்கு இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே பாருங்கள், எல்லாருமே பயத்தோடு தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு பயத்தோடு இருப்பாங்க. உயிர் பயம் இருக்கும். நோய் வந்து மருத்துவமனையில் போய் ஒரு டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க, அது பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பலவிதமான பயத்தோடையே தான் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ வள்ளல் பெருமான் வந்து எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ நம்ம வந்து இந்த சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்கணும் அப்படின்னா ஆகாரத்தில் இச்சை போகக்கூடாது. ஆகாரம் குறையணும். அதே மாதிரி உறக்கமும் குறையணும். மைதுனம் என்று சொல்லக்கூடிய அதுவும் 16 நாளைக்கு ஒரு தடவை தானே சொல்லியிருக்காங்க உடல் உறவு. அதுவுமே வந்து இதில் பயணிக்க அதெல்லாம் குறைஞ்சிரும். அப்புறம் பயம், இதெல்லாமே போனதுக்கப்புறம் பயம் போயிடும் நம்மளுக்கு. ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா பயமும் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ வள்ளல் பெருமான் எவ்வளோ சொல்கிறாங்க, அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், மடம் புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனத்தை வசப்படுத்தீர், வசப்படுத்தும் வழிதுறை கற்றறீர். மனசை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. மனம் போன போக்கில் போய்கிட்டே இருக்கோம். அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, மனம் அற்ற நிலையில் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவமே கிடைக்கும் அப்படின்றாங்க. கருவி கரணங்கள்னு சொல்கிறாங்கல்ல, கருவி கரணங்கள் செயல்பாடு அற்ற நிலையில் தான் நம்மளுக்கு அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவமே ஆகுன்றாங்க. அப்போ நம்ம வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் தான் இது பண்ணணும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தான் நம்ம பேஸாக எடுத்து பிற உயிர்கள் படக்கூடிய அந்த துன்பங்களை எல்லாம் நமது துன்பங்களை எடுத்து அதுக்காக வந்து நம்ம எந்த வழியிலாவது எண்ணம், சொல், செயல், பொருள் எந்த வழியிலையாவது நம்ம முயற்சி பண்ணி அவங்களோட துன்பத்தை நீக்க எத்துணையும் எல்லா உயிரையும் நம்ம உயிர் போல நினைக்கக்கூடிய அந்த உணர்வோடு தான் நம்ம வாழணும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த மனம் எல்லாம் வந்து இதுக்காகும். அதான் மனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகள்லாம் அதுதான். மனமற்ற நிலைக்கு போகணும்னா அப்படி தான் போக முடியும். சரி, அப்படி சொன்னவங்க, இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்ப துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர். பாருங்கள், இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே, இந்த பொய் வாழ்க்கையை தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே இன்பம், இதுதான் வந்து இன்பம் அப்படின்ற மாதிரி நம்மளாம் இது பண்ணிக்கிட்டு
அடுத்தடுத்து இன்பதுன்பம் அடுத்து அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் ஏழை உலகீரே. பாருங்கள், நம்மளை எல்லாம் ஏழை அப்படின்றாங்க. ஏழை உலகீரே. நம்ம என்ன நினச்சிட்டோம், நம்ம எல்லாமே இருக்கோம், கம்ஃபர்டபுளாக இருக்கோம், அதெல்லாம் காசு பணம் இருக்குது, நம்ம வந்து மிடில் கிளாஸ் நம்மளும் சொல்லிக்கிறோம். மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் ஏதோ சொல்கிறோம். இது எல்லாமே வந்து ஒன்றும் வேலை ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதிலெல்லாம் கடைபிடிக்காமல் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிதானே. ஆனால் நல்லா பாருங்களேன், நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கினா அது ஒருத்தவங்க நம்ம சொல்லும் போது கூட என்னங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதுதானேங்க வாழ்க்கை, என்ஜாய்மெண்ட்டுன்னு இதைத்தான் சொல்கிறோம். இது உண்மையில் இது என்ஜாய்மெண்ட்டா? சரி, அப்படியே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே உயிரோடு இருக்கணும்ல. அப்படி நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா போகத்தை எல்லாம் அனுபவிச்சவங்க எல்லாரும் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்களா? ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். யாருமே இருக்க மாட்டாங்க. 50 வருஷம் 100 வருஷம் நல்லா சாப்பிட்டவங்க கூட செத்து தான் போயிட்டாங்க. ஸோ அதில் என்ன யூஸ் என்ன இருக்குது? நோ யூஸ். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இருக்க வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாகிறது, செத்து போயிடுறது, இது வந்து ஓகேயா? இது எப்படி சரியாக வர முடியும்? இப்போ ஒவ்வொரு இதுலையும் இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன இருக்குது லைஃப்பில்? ஒன்றும். அப்போ வள்ளல் பெருமான் இதை காட்டிலும் இன்பங்கள் கொடுக்குறது தான் அவர் சொல்கிறதுன்னு சொல்கிறாரு. வள்ளல் பெருமான், நீங்கள் இதெல்லாம் ஒரு இன்பம் சொல்லிகிட்டு இருக்கீங்களே, நான் சொல்லக்கூடிய அந்த கடவுள் கொடுக்கக்கூடிய இன்பம் இதிலெல்லாம் கோடி பங்குகளில் கூட ஒரு சிறு துளி கூட ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சரி, இப்போ இந்த இது வந்து அப்பா என்ன சொல்கிறாரு, நடம்புரி என் தனித்தந்தை வருகின்ற தருணம் நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே அப்படின்னு இந்த பாடல் சொல்கிறாங்க. இன்னொரு பாடல் கூட கடைசி இந்த பாடலை பாடி நிறைவு செய்யலாம். இதுவும் பாருங்கள், இதுவும் அருமையான பாடல். ஆடேடி பந்துன்ற தலைப்பில் வருது. ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. காரமும் மிகு புளிச்சாரமும் துவர்ப்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒளியாதே அந்தோ ஊழிதோறு ஊழியும் உளவாமை நல்கும் ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து. அருமையாக சொல்லிட்டாங்க. ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. அதாவது ஜீவர்களின் மீது வந்து இரக்கம், கடவுளின் மேல் அன்பு, அதாவது பக்தி கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. வள்ளல் பெருமான் எப்படி இந்த நிலையை அடைந்தார் அப்படின்றதுக்கு தெளிவாக இந்த பாடல். இதை தான் நம்ம தாரக மந்திரமாக படிச்சுக்கணும். எல்லா ஜீவர்களின் மேலும் நாம் இரக்கமும் கடவுளின் மேல் அன்பும் வச்சிருக்கணும். இதைத்தான் அவர் இன்னருள் பெற்றேன்னு சொல்கிறாங்க. எனது மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி அப்படின்னு சொன்னவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். காரமும் மிகு புளிச்சாரமும் துவர்ப்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுது உண்டு ஒளியாதே. அப்போ நம்ம எப்படி சாப்பிட்றோம்? காரம், புளி, சாரம், துவர்ப்பு, கைப்போடே உப்போடே கசப்பு, அறுசுவையும், அதுதான் அறுசுவை தான் சொல்கிறாங்க. அறுசுவையும் போட்டு ஊரமுது அப்படின்றாங்க. நம்ம சாப்பிட்ற உணவுகள்லாம் என்னது? ஊரமுது. இதில் வந்து பாருங்கள், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் கூட என்ன இப்போ உப்பு கம்மியாக போட்டிருக்கான்னு சொல்லிட்டு உப்பு வாங்கி போட்டு சாப்பிட்றோம். உப்பு, கசப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் அதாவது காரமும் மிகு புளிச்சாரமும் துவர்ப்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒளியாதே அந்தோ ஊழிதோறு ஊழியும் உளவாமை நல்கும் ஆரமுது உண்டு என்ன ஆடேடி பந்து. ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து. பாருங்க, என்கிட்ட வா, இந்த அருட்பெரும் ஜோதியை பார்த்துட்டேன்னா உனக்கு அமுதம், ஆரமுதம் கிடைக்கும். ஆரமுதம் கண்டு என்னோடு ஆடேடி பந்து. அந்த அமுதம் சாப்பிட்டா என்ன கிடைக்குமா? ஊழிதோறு ஊழியும் உளவாமை நல்கும். எத்தனை ஊழிக்காலங்கள் வந்தாலும் அழியாத அந்த உடம்பு, அந்த வாழ்வு, அந்த பேரானந்த பெருவாழ்வுன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்கல்ல. எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்கிட்ட வந்தீங்கன்னா கடவுள் அருள், அந்த அருட்பெரும் ஜோதியை கண்டு நாம் அந்த ஆரமுதை பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஆரமுதுனால நம்ம பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம் அப்படின்றாங்க. அதை விடுத்து நீங்கள் வந்து இந்த அறுசுவையை போய் தேடி அந்த உணவு உண்டீங்கன்னா என்ன ஆயிடுவோம்? அருமையாக சொல்கிறாங்க. ஊரமுது உண்டு ஒளியாதே நீ.
இந்த ஊரமுதெல்லாம் சாப்பிட்டோம்னா நாம் ஒளிந்து போவோம், மரணித்து விடுவோம். ஆரமுதை சாப்பிட்டால் நாம் மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம் அப்படின்னு வள்ளல் பெருமான் தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியே எதுவுமே இந்த உணவு சம்மந்தமாகவும் இந்த உறக்கம் சம்மந்தமாகவும் எதுவுமே வந்து ரொம்ப என்னாலேயே வந்து முடியலைன்னா இச்சை வந்து போகுது. நம்ம வந்து என்ன தான் சாத்விக உணவை இது பண்ணி சாப்பிட்டாலும் இன்னமும் இச்சை போகவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நிறைய சன்மார்க்கத்தில் பயிலணும் அப்படின்றது தான் இங்கே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஆனால் போயிடும் அப்படின்ற நல்லா தெரியுது, போயிடும், கண்டிப்பாக போயிடும். ஏன்னா இதில் இந்த ஒரு புரிதல் வரும்போதே அது போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம அந்த உணர்வு இல்லாமல் இப்போ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. வள்ளல் பெருமான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றது இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம தெரிஞ்சிருது. ஏன்னா உணவில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அதாவது நம்ம உடம்புக்கு ஒவ்வாத உணவுகளை சாப்பிடும்போது அதோட விளைவு அப்பயே காமிக்குது அடுத்த நாளே. இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து ஒன்று சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய அடுத்த நாள் அதை சொல்லிடுது. வள்ளல் பெருமான் ஏன் இந்த உணவுகள்லாம் தவிர்க்க சொன்னாங்கன்றது இப்போ நம்மளுக்கு புரியுது. அப்போ இந்த புரிதல் வரும்போதே நாம் அதை விட்டுருவோம். அது வந்து கிளியராக புரியுது. இப்போ நிறைய இதில் நானே வந்து இந்த இதில் பயணிச்சுட்டு வரும்போது இப்போ ஒவ்வொரு நாளுமே சாப்பிடும்போது அடுத்த நாள் என்ன உடம்புல மாறுதல் ஏற்படுதுன்னு பார்க்கும்போது அப்போ தெரியுதா வள்ளல் பெருமான் இதனால தான் இந்த உணவுகள்லாம் வேணான்னு சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது. அது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா வந்து இது பண்ணும்போது இந்த புரிதல் வர வர நம்மளை விட்டு இந்த உணவுலாம் குறைய ஆரம்பிக்கும், கண்டிப்பாக ஆரம்பிக்கும். நம்ம வந்து இப்போ இன்னமும் இனிஷியல் ஸ்டேஜில் தான். இப்போ தான் வள்ளல் பெருமான் சொன்னதால் ஒன்றா எடுத்து பார்த்துட்டு வரும்போது நம்மளையே வந்து நீங்களும் ஒவ்வொருத்தவங்களும் இதை எல்லாமே வந்து அவங்களுடைய அனுபவத்தை பொறுத்தது. அனுபவத்தில் தான் நம்ம வர முடியும். நீங்களும் இதே மாதிரி வள்ளல் பெருமான் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ உணவுகள்லாம் ஒரு சாத்வீக உணவை எடுத்து சாப்பிட்டு பார்த்து அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் உணர்வு நிலையும் இந்த உடம்பும் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்படி தான் நம்ம பார்த்து தான் இந்த விசாரம் பண்ணி பார்க்கணும். வள்ளல் பெருமான் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னும்போது நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அப்போ இந்தந்த உணவுகள்லாம் சாப்பிட்டோம்னா காமத்தை தூண்டக்கூடிய உணவுகள், அப்போ இதெல்லாம் தவிர்த்தா பிரச்சனை இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து சாத்வீக உணவுகள் ஒன்றும் செய்யாது. வள்ளல் பெருமான் பாருங்கள், அந்த உடம்பு சூடாக இருக்க மாதிரி உணவுகள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்தில் காம இச்சைகள்லாம் அதிகமாக உண்டாகிற மாதிரி உணவுகள் இருக்காது. அதனால தான் அவர் வந்து இந்த பூண்டு, வெங்காயம், மசாலா பொருட்கள், எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரிஃபர் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி அந்த கூட்டு மாதிரி வச்சு சொல்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து இந்த உணவு விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உணவுனால தான் எல்லா பிரச்சனைகளும் வருது. நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இன்றைக்கி உள்ள நோய்களுக்கு, பலவிதமான நோய்களுக்கு காரணம் என்ன? உணவு தான். ஆனால் இவ்வளோ நம்ம தெரிஞ்சிருந்துமே அந்த இச்சை போகுது. அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ வந்து இந்த இச்சை போகாமல் இருக்கணும்னா நம்ம கடவுள்கிட்ட தான் வேண்டணும். கடவுள்கிட்ட வேண்டி தான் இந்த இச்சைகள் எல்லாம் போக வைக்கணும். எனக்கு இப்படிலாம் இருக்குதுன்னொடனே நம்ம இந்த சன்மார்க்கத்தில் வரும்போதே நம்மளுக்கு வந்து இதாக ஆரம்பிச்சிடும். இப்போ தெரிய ஆரம்பிச்சிருது இல்லை, தெரிஞ்சதுனாலையும் நம்ம வந்து அப்படியே விட்டு ஒன்று ஒன்றா நம்மளை விட்டு போயிடும் அப்படின்றத. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்களும் எல்லோரும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இது பண்ணி பாருங்கள். என்னென்னலாம் வள்ளல் பெருமான் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னா எதனால் இப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன உடனேவும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக கூட இருக்கும். ஏன்னா இப்போ நல்ல சாப்பாடை சாப்பிட சொல்கிறது இவர் வந்து இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்படி இல்லை, நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, சத்துள்ள சாப்பாடை தான் அவரும் சாப்பிட சொல்கிறாங்க. எது சத்துள்ள சாப்பாடுன்னு அவரே சொல்லியிருக்கிறாங்க, அதைத்தான் சாப்பிட்ணும். நம்ம சத்துன்னு நினச்சிட்டு நம்மளுக்கு சுவையானதெல்லாம் நம்ம சத்துன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் இங்கே பிரச்சனை. எதெல்லாம் சுவை தருதோ அதெல்லாம் சத்து, சுவை இல்லாதெல்லாம் சத்து இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். காய்கறிகளும் வள்ளல் பெருமான்லாம் ரொம்ப அதிகமான காய்கறிகள்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம இப்போ என்னென்னமோ காய்கறி அவர் இந்த இப்போ புதுசாக வந்த காய்கறிகள்லாம் அதாவது மேலை நாடுகளில் உள்ள அந்த இதுதான் இங்கே வந்திருக்குது. நிறையா வந்துருச்சு அந்த மாதிரி. அதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பெருசாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வள்ளல் பெருமான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. நம்ம ஊரில் நம்ம கண்டிஷனுக்கு எல்லாமே வந்து இந்த மேல் நோக்கி வளரக்கூடிய இதை தான் சொல்லுவாங்க. பூமிக்கு உள்ள விளையிற பொருட்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாமே மேல் நோக்கி வளரக்கூடிய அந்த இதை தான் சொல்லியிருப்பாங்க. சூரிய ஒளியை இது பண்ணி வரக்கூடிய அந்த மாதிரி ஆகாரங்களை தான் சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம அதுக்கும் வீடியோலாம் போட்டிருக்கோம், பார்ப்போம். இன்னும் கூட சமயம் அடிச்சா இந்த மாதிரி இதில் வந்துடும். அதையும் கூட எடுத்து ஒரு தடவை சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உணவை பற்றி நான் எந்தெந்த வழியிலெல்லாம்
இன்னமும் உங்கள்கிட்ட சொல்கிறது மூலமாக எனக்கும் நானும் அப்டேட் ஆகிக்கிறேன். அதே சமயத்தில் உங்களுக்கும் வந்து என்னுடைய ஆசை வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அருட்பால என்னென்ன விஷயங்கள்லாம் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாங்களோ எல்லாத்தையும் எடுத்து படித்து எல்லாத்தையும் சொல்லணும். அதே மாதிரி நான் சொல்லிக்கிட்டு வீண் பேச்சாகவே இருந்துடக்கூடாது. அதான் வள்ளல் பெருமான் நான் ஓட சொல்லிகிட்டே இருக்கேன். வீண் பேச்சாகவே இருந்துடக்கூடாது. அது ஃபுல்லாக எனக்கும் அனுபவம் ஆகணும், உங்களுக்கும் அது அனுபவம் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோலாம் போட்டுட்டு வரேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளைய பதிவில் 6வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.